ஹாய், நான் தான் உங்க தீபா விக்னேஷா வெண்ணிலா பேசுறேன். வெல்கம் டு சினி வித் தீபா. ஸோ 9th வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கணும். ரிலீஸ் ஆகல. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சர்டிஃபிகேட் கிடைக்காத வாசின்னு. ஆம், இடையில கூட ஜனநாயகன் ப்ரொடியூசரே வந்து ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு புரியுது. நாங்க இவ்ளோ ட்ரை பண்றோம். ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்றீங்கன்னு எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜி வீடியோவே போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 22nd டிசம்பரே அவங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு சிபிஎஃப்சி கிட்டேருந்து. ஸோ 5 பேர் வந்து படத்த பார்த்துட்டாங்க. படத்த பார்த்துட்டு இந்த 27 கட்லாம் இருக்குது. ஸோ நாங்க அந்த கட்லாம் பண்ணி தான் உங்களுக்கு யுஏ சர்டிஃபிகேட் வந்து குடுப்போம். அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பட் கடைசியில பார்த்தா அந்த 5 பேர்ல ஒரு ஆள் வந்து அ இல்ல இது இது வந்து அ சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹையர் இடத்துல வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்ப இவ்ளோ இஷ்யூஸ் அடுத்தடுத்து வருது. ஸோ இது அப்படியே டிலே ஆகிக்கிட்டே போறவசி ஜனநாயகன் டீம் வந்துட்டு இன்னைக்கு 12 ஜனவரி சுப்ரீம் கோர்ட்க்கு வந்து போறதா முடிவெடுத்திருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இத கேட்டுட்டு படத்த ரிலீஸ் பண்ணலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். அண்ட் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாவம் அந்த மனுஷன். அவரோட கடைசி படம். கடைசி படத்துலயும் இவ்ளோ பிரச்சனையா? ஏன்? எதுக்குன்னு சீரியஸா எனக்கே தெரியல. பட் எல்லாமே நல்லதுக்குன்னு நம்ம நெனைப்போம், நம்புவோம். ஆம் ஒண்ணே ஒண்ணு தான் எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும், படம் எப்ப வந்தாலும், இது வந்து வினோத் சார் சொன்ன மாதிரி, இது தளபதி படம். நின்னு பேசும். அவ்வளோதான். ஸோ இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்த வீடியோல நான் உங்கள கண்டிப்பா சந்திக்கிறேன். பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ரெக்கார்ட் அண்ட் சென்னை